எறும்புகிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காரு, மொபைல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு எறும்பை பாரு. எறும்பை பார்க்கும்போது அதனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும். ஒரு எறும்பு எப்போதுமே சுறுசுறுப்பாகவே இருக்கும். இங்க அங்க போயிட்டே இருக்கும். அப்படியே சோர்ந்து போய் தங்கி இருக்கிறத பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ காலையில ஆண்டவர் நம்மளை எழுப்புறார். இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி எழுந்து நீ எறும்பினிடத்திற்கு போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்புகிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காரு, மொபைல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு எறும்பை பாரு. எறும்பை பார்க்கும்போது அதனிடத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும். ஒரு எறும்பு எப்போதுமே சுறுசுறுப்பாகவே இருக்கும். இங்க அங்க போயிட்டே இருக்கும். அப்படியே சோர்ந்து போய் தங்கி இருக்கிறத பார்க்க முடியாது. அது போகும்பொழுது ஒரு எறும்பை பார்த்ததுன்னா ஏதோ பேசும் அவங்களுக்குள்ள. அதுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி எறும்புக்கு. எறும்பு ஒரு அரிசியை பார்த்ததுன்னா, அரிசி பருக்க அதோட வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அது தள்ளிட்டு போக பார்க்கும். அப்படி முடியலன்னா ஒரு எறும்பை கூட்டிட்டு வந்துட்டு 2 எறும்பு கூட்டிட்டு போவாங்க. ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒரு எறும்பு செத்து போயிடுதுன்னு வைங்களேன், அந்த எறும்பு செத்து போயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிட மாட்டாங்க, சாகு அப்படின்னு. ஃபியூனரல் கேதரர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூடி சேர்ந்து அந்த எறும்பை இழுத்துட்டு போவாங்க. இப்படி ஒரு கரிசனையோடு கூட ஆண்டவர் ஒரு அழகான ஒரு எறும்பை படைத்து அதனிடத்தை பார்த்து நீ கற்றுக்கொள். எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும், எப்படி விடாமுயற்சியோடு கூட இருக்கணும். மழை காலத்துக்கென்று கோடை காலத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய எறும்புகளை பார்க்கின்றோம். அது தெரியும், இது வரப்போற காலம் மழை காலம், நமக்கு சாப்பாடு கிடைக்காது, வெள்ளம் வந்துடும், அதனால நாம இப்பவே சேர்த்து வைக்கலான்ட்டு அது பத்திரமா சேர்த்து வைக்கணும். அதனிடத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மற்ற இடத்திற்கு அழகா அது மூவ் பண்ணி போயிடும். அப்படியே தோழ்ந்து போய் சோர்ந்து போய் படுத்து விடாது. இத்தனை காரியங்களை எறும்பினிடத்திலே கற்றுக்கொள்ள கூடுமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் சோர்ந்து போகிறாய், நீ ஏன் சோம்பேறியாய் உட்கார்ந்திருக்கிற, நீ அந்த எறும்பின் இடத்துல போல நீ போய் நன்றாக வேலை செய்து கற்றுக்கொள், எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உரைக்கின்றார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எறும்பின் இடத்திலே நாங்கள் போய் பார்த்து கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.